அதாவது அதாவது ஒரு பெண்ணுடைய உடல் தீட்டுப்பட்டுருச்சு, ஒரு ஆண் தொட்டுட்டான், இனி எப்படி நீ உன் உடல் அவனுக்கு தான் சொந்தம், அதான் அது இல்லைன்ற சார், இனி எப்படி இன்னொருத்தருக்கு சொந்தமாக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு மேல்சாவனிஸ்ட் கான்செப்ட். இல்ல இதே சீன் வந்து அதுல இருக்கும். மனோரமா ஆச்சு கேட்பாங்க, ஏமா நீ சொல்றதை பார்த்தா கற்பழிக்கப்பட்ட பொண்ணெல்லாம் போய் அவனோட தான் போய் வாழணுமா? நான் அப்படி சொல்ல ஆச்சு அம்மா என்னமோன்னு சொல்லிட்டு, நான் சொல்றது இவங்க அப்பா வந்து ரொம்ப மோசமான ஒரு உதாரணமா இருப்பான் இவளுக்கு, கதாநாயகிக்கு. ஒரு 4 கல்யாணம் மட்டும் வந்திருப்பான். கேட்டா உனக்கு ஒரு அம்மா வேணும் இல்லம்மான்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பான். இந்த பொண்ணை சின்ன வயசுல இருந்தே நம்ம காட்டுறது அனாத ஆசிரமத்துக்கு தான் போய் அவளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவான். யாரு? அந்த கதாநாயகி. அப்படி பண்ணி தான் நம்ம அதை கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அவளுக்கு அனாதைகள் மேல இருக்கிற ஒரு விருப்பம். கதாநாயகனும் அந்த இடத்துல அனாதை. இவங்க அப்பனை மாதிரி 100 பேர் இருக்கிறத விட இவன் உண்மையிலேயே இந்த சொசைட்டி தான் அவனை பழி வாங்கிடுச்சு. அவனுடைய பாலுக்கு அவனுடைய பசியை வந்து எப்போ தீர்த்திருந்தோம்னா, அப்ப வந்து நம்ம இந்துமதி மேடம், அவங்க எழுத்தாளர் இந்துமதி, அவங்க சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல பேசினாங்க. இந்த சிக்னல்ல வந்து ஏதாவது குழந்தைங்க வந்து பிச்சை எடுத்தா மிந்தி வந்து நான் ரொம்ப உதாசீனப்படுத்திட்டு போவேன். பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமேல இவன் தான் நாளைக்கு இந்த சொசைட்டில வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு வில்லனா மாறிடுவான்ட்டு அவனுடைய பசி தீர்க்கப்படணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த படத்துல தான் இதெல்லாமே சொல்லப்பட்டது. எனக்கு அந்த படத்துல தேசிய விருது கிடைச்சதுக்கான காரணம் அதுதானே தவிர ஒரு பொண்ணு போய் எடுத்துட்டு வந்தவனோட வாழணுங்கிறதுக்கு சொல்லது கிடையாது. அது ஒரு கதைக்குள்ள ஒரு பகுதியா இருந்தது. அதுக்கு நான் இவ்வளவு சப்பக்கட்டு கட்டி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து இது இல்ல காரணம்னு சொல்லியிருக்கேன். நான் அந்த ஒரு படத்தை தவிர எந்த படத்துலயும் நம்ம அப்படி சொன்னதே கிடையாது.